நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்லுவேன். 12 ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி கிரகங்களுடைய ஸ்தான பலன், பார்வை பலன், ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்கும், என்னென்ன நன்மைகள் தீமைகள், என்னென்ன பரிகாரம் செய்யணும், என்னென்ன தப்பிச்சுக்கிறது எப்படி, மீண்டு வர்றது எப்படி, அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக விளக்கி கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் கவனித்து நடந்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கார்த்திகை மாத ராசி பலன்லேருந்து மீண்டு வந்து எல்லா நலங்களும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி இப்போ என்னுடைய குருநாதரை நான் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா மகாகாளி வேணும். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என் உபாசனன் மகா வாராகி வேணும். ஓம் மகிஷத் பஜாய வித்மிக சண்டகஸ்தாம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். என் இன்னொரு உபாசனன் பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பேந்தும் தன்னோ தேவி பிரச்சோதயாத். கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யும் மாதமாக சொல்லப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் தான் நிறைய விழாக்கள் கோவிலில் நடக்கும், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், நிறைய விசேஷம் நடக்கும். ஏன்னா லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம்னால கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். அது இல்லாமல் விரதமும் இருப்பாங்க நிறைய பேர். பெரும்பாலும் ஐயப்ப பக்தர்கள் 48 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள். ஐயப்பனுக்கு மட்டுமல்ல, எல்லா தெய்வங்களுக்குமே விரதம் இருக்கலாம். சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம், முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம், அம்மனுக்கு விரதம் இருக்கலாம், பெருமாளுக்கு விரதம் இருக்கலாம், எந்த தெய்வங்களும் வேணும் இருக்கலாம். இருந்தாலும் பிரசித்தி பெற்றவங்கிறது அந்த ஐயப்ப விரத மகிமை தான். ஸோ அதனால் கார்த்திகை மாதம் நல்ல மாதமாகத்தான் விளங்கப் போகிறது. 12 ராசிகளுக்கு உண்டான அந்த கார்த்திகை மாத பலன் பார்க்கும் பொழுது கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல இதனால் வரைக்கும் மிதுன ராசி இருந்த குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி கடகராசிக்கு வந்திருக்கார். சிம்ம ராசியிலேயே கேது பகவான் தொடர்ந்து இருந்து வருகிறார். அடுத்ததாக துலாம் ராசியிலே சுக்கிரன் வரப்போகிறார். இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே சுக்கிரன் வந்து விடுவார். சுக்கிரன், சந்திரன், புதன், 3 கிரகமே இருக்காங்க. விருச்சிக ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாயும் இருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகளிலே பொதுவான பலன்களில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்குமே இப்போது சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் கேட்டு தெரிந்து நடந்து கொண்டிருக்கிறானால் எல்லா நற்பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி, விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான இந்த கார்த்திகை மாத பலன் பொதுவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு மாதம் சொல்லுவாங்க. அந்த வகையில் உங்களுக்கு உண்டான மாதம் தான் இது. என்ன எப்படி சொல்கிறீங்களா? அதான் உண்மை. எப்பவுமே விருச்சிக ராசியில் சூரியன் வரும்போது தானே கார்த்திகை மாதம். கார்த்திகை மாதத்தில் தான் சூரியன் உங்களோட ராசியான விருச்சிக ராசியில் பிரவேசிக்கிறார். இதை விட வேறு உங்களுக்கு நல்ல பலன் என்ன வேணும் சொல்லுங்கள். பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு பிடிவாத குணம் இருக்கும், கோபம் இருக்கும், தங்களுடைய ரகசியத்தை வெளியிட மாட்டாங்க, அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுவாங்க, எதுவும் வந்தாலும் போய் பார்த்துடலாமே அப்படின்னு நினைப்பாங்க, எந்த ஒரு விஷயத்தில் உண்டு இல்லை நாக்கிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இது மாதிரிலாம் கூட குணாதிசயங்களை கொண்ட அந்த விருச்சிக ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இந்த கார்த்திகை மாதம் ரொம்ப நல்லாவே தான் இருக்க போகுது. உங்களுக்கு இது நாள் வரைக்கும் இருந்த குரு பகவான் நல்ல ஸ்தானத்தில் வந்து அமைந்திருக்கார். 9ஆம் இடத்துல இருக்கார். 9ஆம் இடத்துல குரு இருந்தால் ஓடிப்போனவனுக்கு 9ஆம் இடத்துல ராஜான்னு சொல்லுவாங்க. ஓடிப்போனா என்ன? திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லுவாங்க. 4 இடம் போவீங்க, 4 பேரை பார்ப்பீங்க, 4 வருமானம் வரும். 4 ஒரு பேச்சுக்கு சொல்கிறது தான், நிறைய விதம் வரும், பொதுவாக சொல்லக்கூடிய வார்த்தை. அப்போ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்க போதெல்லாம். முழு மூச்சாக இறங்கிடுவீங்க.
யார் என்ன சொன்னாலும் கேட்பீங்க. ஏன்னா உங்களுக்கு எல்லாமே லாபகரமாக நடக்க போகுது. அந்த வகையில் நீங்கள் அதிர்ஷ்டசாலி தான். இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் பயன்படுத்திக்கணும். அதுக்காக தான் இவ்வளோ விஷயம் சொல்லியிருக்கேன். அரசியலில் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, பொறுப்பு, பதவி எல்லாமே வந்து சேரும். சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு 1 மைனஸ் ஆகி 1 ப்ளஸ் ஆகும். அப்படி தான் நடக்கும் கலைத்துறையில். மற்றும் சமூகத்துறை, அரசாங்கத்துறை, வேளாண் துறை, லேண்டு சம்மந்தப்பட்ட துறை, பூமி லாபம், பூமித்துறை, கட்டிடத்துறை, இதை மேலே நல்லா இதில் ஜெயிச்சு வந்துடுவீங்க. இதில் நல்ல விஷயம் நடக்கும். விருச்சிகராசிக்காரங்களுக்கு வீடு கிடைக்கும், வாகனம் உண்டு, பல்வேறு லாபகரமான விஷயங்கள் நடக்கும். இதெல்லாமே இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு நடக்க போகுது. உங்கள் ராசிபதியும் உங்கள் ராசியிலே தான் இருக்கார், செவ்வாய். இருந்தாலும் சூரியனும் செவ்வாயும் சேரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது ஒரு சாஸ்திரத்தில் ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? இரண்டுமே நெருப்பு கிரகம் தானே. நெருப்போடு ஒன்றோடு ஒன்று இணைந்தால் பெரும் நெருப்பு, அப்படி தானே சொல்கிறோம். அப்போ என்ன பண்ணலாம்? அதனால் என்ன நடக்கும்? அப்போது உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் தட்டி கழிக்கப்படும், எட்டி செல்லப்படும், அப்படி தான் சொல்லுது. அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம்? இறை வழிபாடு, தான தர்மங்கள், அவ்வளோதான். வெரி சிம்பிள். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? உங்கள் ராசியாதிபதி செவ்வாய்க்குரிய முருகப்பெருமானை வழிபட்டு வர வேண்டும். செவ்வாய்க்கிழமையிலே மலை மேலே உள்ள முருகனை வழிபட வேண்டும். வள்ளி தெய்வானை சமேதர முருகன் 9 தீபங்கள் ஏற்றி 11 முறை அந்த ஆலயத்தை சுற்றி வழிபட்டு வர வேண்டும். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்களானால் நீர்நிலைகள் அருகில் உள்ள முருகன் அடுத்த வாரம் ஒரு செவ்வாய்க்கிழமை இப்படி மலை மேலே போகிறீங்கன்னா இன்னொரு செவ்வாய்க்கிழமை நீர்நிலை அருகில் உள்ள முருகர் வழிபடணும். அப்போ என்ன நடக்கும்? ஏற்றமும் இருக்கணும், இறக்கமும் இருக்கணும். ஏற்றம்னா மலை, இறக்கம்னா குளம், குளம், ஏரி, கடல், ஆறு, இப்படிலாம் நீர்நிலைக்கு தானே இருக்கும். அப்போ 2 இடத்தில் உள்ள அந்த முருகப்பெருமானை வணங்கி வரும்பொழுது உங்களுக்கு இறங்கு முகமாக இருக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம ஏறுமுகமாக மாறும். இதுதான் உண்மை. நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்போது நீண்ட நாளாக நோய் நொடியில் அவதிப்பட்டிருப்பாங்க. சில பேர் ட்ரீட்மெண்ட் அது பாட்டு போயிட்டே இருக்கும். டாக்டர் சொல்லுவார், என்ன பண்ணுறது தெரில, நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்டு தான் ஆகணும். அவங்களும் ஏனோ தானுன்ட்டு இருந்துட்டு போய் சாப்பிட்டுன்னு இருப்பாங்க. சில பேருக்கு சில வெறுப்பு கூட வரும். மாத்திரம் தூக்கி போட்டுருவாங்க. சரி போட்டோம், வரது வாட்டும், நடக்கும் அப்படின்வாங்க. ஸோ அந்த மாதிரி உள்ள ஏழை எளியவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணணும். தேவையான உதவி பண்ணணும். பண உதவியோ, பொருள் உதவியோ, எப்படி வேணால் இருக்கலாம். அது மாதிரி பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன் கண்டிப்பாக நன்மை தான் செய்யும். அடுத்ததாக பலவிதமான நட்பு உறவுகள் மூலிமா உங்களுக்கு ஒரு உதவியும் கிடைக்கும். அதில் உபத்திரவும் வரும். உபத்திரவம் என்ன? தொல்லை தானே. அப்போ என்ன பண்ணணும்? அந்த உதவி நீங்கள் பெறும்பொழுது அவர்களுக்கு நம்மளால் என்ன உதவி செய்ய முடியுமோ செஞ்சிடணும். கிவ் அண்ட் டேக் பாலிசின்னு சொல்லுவாங்க. நம்ம ஒன்று செஞ்சால் அவங்க ஒன்று செய்வாங்க, அவங்க ஒன்று செஞ்சால் நம்ம ஒன்று செய்யணும். இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் மனித வாழ்க்கையிலே முக்கியமான ஒன்றா சொல்லப்படுது. உதாரணத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு விருந்து விசேஷம் போகிறோன்னு வச்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு, ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு, காது குத்துக்கு, பிறந்தநாளுக்கு, எது பண்ணாலுமே நம்ம அன்பளிப்பு வழங்கும்போது அடுத்து அவங்க ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது நம்ம அதே அந்த அன்பளிப்பை கொடுத்துட்றோம். இதுதான் சரியான விஷயம். அது குறையக்கூடாது. கூடலாம் தவிர குறையக்கூடாது. இதனால் கூட நிறைய உறவுகள் முறிவு ஏற்பட்டிருக்கு. அது மாதிரி தான் நீங்கள் இப்போ இந்த காலகட்டம் வந்திருக்கு. அப்போ நீங்கள் யார் எது செஞ்சாலுமே நீங்கள் பதிலுக்கு செஞ்சிடணும். பதிலுக்கு பதில் உடனுக்குடன் அந்த உதவியை செஞ்சு முடிச்சிடணும். இதுதான் உண்மையான விஷயம். இதெல்லாம் பண்ணிட்டு வந்தீங்கனாலே இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு, அதுவும் உங்களுடைய ராசியிலே ராசியாதிபதி இருக்கிறனால எது வந்தாலும் முடிவு சுகமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி
விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.